சிம்மராசிக்காரவங்களுக்கு ஆல்ரெடி கடன் நோய் இதனால ரொம்ப பட்டுட்ருக்காங்க சார். சர்ஜரி பண்ண சிம்மராசிக்காரவங்க சர்ஜரி எண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு வீசிங் இஷ்யூ வந்துருச்சு. அப்புறம் வந்து இது ஸ்கின் அலர்ஜி. ஏன்னா 8ங்கிறது தோல். ஸோ தோல் வியாதி, ஸ்கின் அலர்ஜி வந்தவங்களாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த குரு பார்வையால் அது நோய் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எடுக்கிற மருந்து வேலை செய்யும். மருந்து எடுக்கணும். அந்த மருந்து வந்து இனிமேல் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இந்த குரு பார்வையால் இந்த 1 வருட காலங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கங்க. நோய் வந்து குறையுமே தவிர நோய் இல்லை அப்படின்னு ஃபேவராக சிம்மத்துக்கு சொல்ல முடியல. ரொம்பவே கவனம். 2.5 வருட காலங்கள் இது பயமுறுத்துறதுக்காக நெகட்டிவாக சொல்லலை. பாசிட்டிவ் நிறையா இருக்குது. வீடு மனை வாகனம் வாங்கலாம். வேலை வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஆனால் அதே வருமானத்துக்கு இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன். 10,000னா 10,000 கொஞ்சம் வந்து இது குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். டெபாசிட் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவ். இருந்தாலும் உடம்பு கவனம், உடலில் கவனம், வண்டி வாகனத்தில் கவனம், அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வாயில் கவனம், இதெல்லாம் வந்து பார்க்கணும். யாரையும் நம்பக்கூடாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையும் நம்பக்கூடாது. இத்தனை விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கணும்.